பிரைஸ் தி லார்ட். இந்த சாயந்தர வேளையில விசேஷமான தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை பாருங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரத்துடைய 15 வசனம் பாருங்க. கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாமை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை நீ காண்பதில்லை. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த சாயந்தர வேளையில ஆண்டு உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்ற வார்த்தை, கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி. ஆக்கினி என்னங்க? ஆக்கினிக்குள்ள தீர்ப்பிடக்கூடாது. தேவனுடைய கோப ஆக்கினிக்குள்ள நம்ம மேல இருக்கக்கூடாது. தேவ கோப ஆக்கினி நம்ம மேல இருக்கக்கூடாது. ஒண்ணு. இன்னொன்னா, ஆக்கினிகள்ங்கிறது நிறைய உபத்திரத்தினுடைய காரியங்கள், சத்துருடைய போராட்டத்தினுடைய காரியங்கள். ஆக்கினிங்கிறது சாத்தானுடைய ஆயுதம் உண்மையை சொன்னா. அடுத்து சொல்ற பாருங்க, உன் சத்துருக்களுக்கு உன்னை விலக்கி. சத்துரு எப்பவுமே கொள்ளும்படி எப்பவுமே காத்திருக்கிறான். பிசாசுடைய ஆயுதம் ஒரு மனிதனை கொல்லும்படியாக, அழிக்கும்படியாக எப்போது காத்து கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு விலக்கி. சத்துருவை நம்ம எல்லைகளை விளக்குவார். இன்னைக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க. ஆனா சத்துருக்கள் மனிதர்களை சொல்ல வரல, பிசாசை சொல்லுகிற. பிசாசு எவனை கொல்லலாம், எவனை அழிக்கலான்னு காத்திருக்குது. அந்த அக்கா நமக்கு வரும் பேசுறாங்க, அவங்க நமக்கு சத்துருவா இருப்பாங்களோ? அந்த அண்ணன் நம்ம பேசுறாங்க, அவன் சத்துருப்பா நினைப்பீங்களா? இல்லைங்க, நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான், பிசாசு. அவனுடைய ஆயுதம் என்ன? கொல்லவும் அழிக்கவும். யோபுக்கு வரும் வந்தான் பாருங்க, யோபையும் கொள்ளையும் அவனை அழிக்கும்படி வந்தான் பிசாசு. ஆனா உத்தமனா இருக்கிற யோபை தேவன் பாதுகாத்தது மாத்திரமில்ல, யோபு சன்மார்க்கனா இருந்தாரு. சாத்தான் வந்தா, ஆனா தேவன் சாத்தான் தலையை நசுக்கி போட்டாரு. அதான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில கூட சாயந்தர வேளையில இந்த கேட்டு கொண்டிருக்கீங்கன்னா, சத்ரு வந்து உங்க வாழ்க்கையில நின்று கொண்டிருக்கலாம், சாத்தான் வந்து நின்று கொண்டிருக்கலாம், சாத்தான் உங்களை கொல்லும்படி அழிக்கும்படி தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, உன் சத்துருக்களை விலக்கி, உன் ஆக்கினி அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி. பாருங்க, அதுக்கப்புறம் சொல்ல, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். அது சும்மா சொல்ல, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ராஜாதி ராஜா, வானாதி வானம் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நம் நடுவில் இருக்கிறாராம். மூணாவது, அதுக்கப்புறம் நீ தீங்கை நீ என்ன காண்பதில்லை. ஆண்டு சொல்றாரு, இனி தீங்கை நீ காண்பதில்லை. இது வரைக்கும் தீங்கை பார்த்துட்டு இருக்கலாம், உபத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஒரு நடுவில் இருக்கிறனால நம்ம தீங்கை என்ன காண்பதில்லை. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த சாயந்தர வேளையில நீ ஏதோ ஒரு தீங்கோட, ஏதோ ஒரு சத்ருவோட போராடி கொண்டிருக்கலாம். ஏதோ பிசாசின் போராட்டங்கள்ல, ஒரு ஆக்கினியில போராடி கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யற எல்லா காரியங்களை, உபத்திரத்தை விடுதலையாக்குவார், போராட்டங்கள் விடுதலை கட்டிடுவார். நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வேணாது, வீண் போகாது. உன் ஆக்கினிகள் அகற்றுவார், உன் சத்துருக்களை விளக்குவார். வியாதி கூட சத்துருவா நிற்கலாம். வியாதியின் போராட்டம், மனுஷனுடைய நிந்தை பேச்சு, இனிமே பொருளாதார வீழ்ச்சி, நஷ்டங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்களை கொண்டு சத்துருக்களை முடக்க வேண்டிய காத்திருக்கலாம். இந்த சாயந்தர வேளை கத்த சொல்ல, ஒரு நடுவில் அவர் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாமே கர்த்தர் ஒரு நடுவில் இருக்கிறார். நீ தீங்கை காண்பதில்லை, தீங்கை நீ காண்பதில்லை. இந்த சாயந்தர வேளை செய்தி கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில இனி தீங்கை காண்பதில்லை. உனக்கு தொடர்ந்து நஷ்டங்களை நீ பார்ப்பதில்லை, தொடர்ச்சி அந்த போராட்டத்தை நீ காண்பதில்லை.